நான் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா? வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பற்றி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோடு எடுக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லோரும் மவுண்ட் ரோடு பார்த்துருக்காங்களா, எல்லோரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ், 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க, நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோடய அன்பு சகோதரர், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க பாஸ். நீங்கள் மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன், அப்படி தான் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்ல கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோம். அது நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு போடுறானோடனே அன்பு சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன், நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம்.